பாண்டியன் ஸ்டோரியில் டுடே எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. செந்தில முதல்ல பார்த்தது அவங்கள லவ் பண்ணது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணி மீனா என் கூட சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறா, அவள் பேசலைனா கூட பரவாயில்ல, அவள் வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, நம்ம கோட்டஸ்க்கு போகலான்னா இனிமேல் அந்த பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் மாமா. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் நானும் அவளை பேசாமல் இருக்கிறத வீட்டில் எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆளாளுக்கு மாறி மாறி எங்களை கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை சொன்னால் மீனாவுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது மாமா, ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மீனாவுக்கு நானும் எத்தனை தடவை தான்ப்பா சொல்கிறது, நீங்கள் பேசாமல் இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கோன்னு அவள் சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அவங்க பக்கம் இருக்கிற பாயிண்ட்டை வந்து பேசுகிறாங்க. இனிமேல் நான் லஞ்சமே வாங்க மாட்டேன்னு கூட சொல்லிட்டேன். ஆனால் அவன் என் பேச்சை துளி கூட கேட்கவே இல்லை மாமா, வரவே மாட்டேன்னு பிடிவாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்கிற மாப்பிள்ள, நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவளுக்காக லஞ்சம்லாம் வாங்காமலாம் விட்டுறாதீங்க, செய்கிற தொழிலுக்கு தானே நீங்கள் பணத்தை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க மாமா, இனிமேல் நான் அந்த பணத்தை நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. இவரை வச்சு பெருசாக பிளான் போட்டால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.